ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட் பார்க்குறோம். ஸோ இந்த மார்க்கெட்டிங் சப்ஜெக்டில் ஃபஸ்ட் யூனிட்லேயே நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 மார்க்கில் 15 மார்க்லலாம் எது கேட்பாங்கன்னா மோஸ்ட்லி இந்த டிஃப்ரென்ஸ் தான் கேட்பாங்க. இந்த மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சு இருக்கணும். கண்டிப்பாக இதை புரிஞ்சால் மட்டும்தான் இந்த சப்ஜெக்டில் படிக்கிற அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு புரியும். நீங்கள் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். வாங்க டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். மார்க்கெட்டிங்க்கும் செல்லிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு நம்ம பார்க்குறப்போ மார்க்கெட்டிங் செல்லிங் எல்லாம் ஒன்று தானே, ரெண்டுமே பொருளை விற்கிறது தான் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இது ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ ஒரு மார்க்கெட்டிங் படிச்சுட்டு ஒரு செல்லிங் பண்ணுறவங்களுக்கும் நார்மலாக செல்லிங் பண்ணுறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங் டிஃப்ரென்சஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செல்லிங் இருக்குது, அடுத்த காலமில் மார்க்கெட்டிங் இருக்குது. இதுக்கான டிஃப்ரென்சஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் 6 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் அடுத்த பார்ட் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் செல்லிங் அப்படின்னா என்னென்னா ஸ்டார்ட்ஸ் வித் தி செல்லர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் செல்லர் அப்படின்னா யார்? ஒரு பொருளை விற்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாரையுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நம்ம கஸ்டமர் நம்ம எந்த மாதிரி கஸ்டமர், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அதெல்லாம் அவங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை நம்ம விற்கணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் செல்லிங் ஸ்டார்ட் வித் செல்லர். இதே மார்க்கெட்டிங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங்னா, மார்க்கெட்டிங் ஸ்டார்ட்ஸ் வித் தி பையர். மார்க்கெட்டிங் அப்படின்னாலே அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை தள்ளி விடணும் கஸ்டமர்கிட்ட நினைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா பையர்கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பையர்னால் ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவங்க என்ன மாதிரி ப்ராடக்டை விரும்புகிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணால் அவங்க வாங்குவாங்க அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணி தான் அதுக்கப்புறமா மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். செகண்ட் பார்த்திங்கன்னா செல்லிங் ஃபோக்கஸஸ் ஆன் தி நீட்ஸ் ஆஃப் தி செல்லர். செல்லிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு செல்லர் எதை ஃபோக்கஸ் பண்ணுவார்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை நம்ம எப்படி விற்றுடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் ஃபோக்கஸஸ் ஆன் தி நீட்ஸ் ஆஃப் தி செல்லர். செல்லருக்கு என்ன தேவை? பணம் தேவை, ப்ராஃபிட் தேவை. அப்படின்னா சரி நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை எப்படியாவது நம்ம விற்றுடணும், நமக்கு ப்ராஃபிட் வந்துடணும் அப்படின்னு மட்டும்தான் நினைப்பாங்க. இதே மார்க்கெட்டிங்காக இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபோக்கஸஸ் ஆன் தி நீட்ஸ் ஆஃப் தி பையர். ஃபஸ்ட்டு பையரை ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு அவங்கள அனாலிசிஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்குது, எதை விரும்புகிறாங்க, என்ன மாதிரி டிசைன் பண்ணால் அவங்க வாங்குவாங்க ப்ராடக்டை, எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த பொருளை தயாரிப்பாங்க. இதுதான் மார்க்கெட்டிங். ஸோ இதில் ஃபோக்கஸ் ஒன்லி ப்ராஃபிட் தான். இதில் ஃபோக்கஸ் பையரோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். தேர்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, செல்லர் இஸ் த சென்டர் ஆஃப் தி பிஸ்னஸ் யூனிவர்ஸ். இப்போ அவங்களோட பிஸ்னஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் எது மெயினாக கீ பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னா செல்லர் மட்டும்தான். வேறு யாரையுமே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் பொருளை விற்க போகிறோம், நம்மளோட பொருளை எப்படியாவது அவங்க தலையில் கட்டிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்கும். வேறு எந்த ஒரு கீ பாயிண்ட்டும் இருக்காது. பையர்ஸை பற்றி கொஞ்சம் கூட திங்க் பண்ணவே மாட்டாங்க. இதே நம்ம மார்க்கெட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா பையர் இஸ் த சென்டர் ஆஃப் தி பிஸ்னஸ் யூனிவர்ஸ். அவங்களோட பிஸ்னஸ் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கிடையாது, கீ பாயிண்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம பையரை புரிஞ்சுக்கிட்டு பையருக்கு என்ன தேவைங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால் நம்ம பையரை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீ பாயிண்ட் சென்டர் ஓரியன்ட் யாருன்னா பையர். இதே செல்லிங்கில் பார்த்திங்கன்னா ஒன்லி அவங்கள மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட், ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட்ஸ் வித் செல்லர்ஸ் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் அவங்களோட எல்லா விஷயங்களும் எதை முன்னோக்கி இருக்கும், எதை ஃபஸ்ட்டு யோசித்து அவங்க பண்ணுவாங்கன்னா செல்லர்ஸ் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். அவங்கக்கிட்ட ஏற்கனவே என்ன ப்ராடக்ட்லாம் விற்காமல் இருக்குது, என்ன ப்ராடக்ட்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும், ஃபஸ்ட்டு அதை நம்ம விற்று முடிச்சிடணும்ப்பா, புதுசாலாம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மனநிலையில் இருப்பாங்க. இதே மார்க்கெட்டிங்காக இருந்தால் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே யாரை ஃபாலோ பண்ணியிருக்கோம், யாரை பேஸ் பண்ணியிருக்கோன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பையர். நம்மளோட பையர் நம்ம ஒரு பொருளை வாங்க போகிறாங்கன்னா அவங்களோட தேவையை நம்ம நிறைவேற்றணும். அவங்களோட நீட்ஸ் என்ன, அவங்களோட வாண்ட்ஸ் என்ன, அவங்களோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குது, அவங்க மைண்டில் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கா, என்ன மாதிரி ப்ராடக்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ண அவங்க வாங்குவாங்க அப்படிங்கிறத தான் பேஸ் பண்ணி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதை இன்னோவேஷன் கொடுக்குறது, அந்த ப்ராடக்ட்டில் சில மாற்றங்களை பையருக்கு ஏற்ற மாதிரி கொண்டு
அப்டேட்டட் ஆக்கி அது வந்து பையருக்கு கொடுக்கணும். பையர் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுறப்ப ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்து இருக்கும் இந்த மார்க்கெட்டிங்கில். நெக்ஸ்ட்டு 5th ஒன் பார்த்திங்கன்னா செல்லிங் எம்ஃபசைஸ் ஆன் ப்ராஃபிட். எம்ஃபசைஸ் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ், அப்படி இல்லைனா அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். செல்லர் வந்து எதில் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, அட்டென்ஷன் அவங்க எதுக்கு ரொம்ப கொடுப்பாங்கன்னா, நமக்கு நம்மளோட ப்ராடக்ட்டை விற்று நமக்கு ப்ராஃபிட் வந்தால் போதும், காசு வந்தால் போதும், பையருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ இல்லையோ அப்படிங்கிறதுலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு இந்த செல்லிங் அப்படிங்கிறத நினைப்பாங்க. இதே மார்க்கெட்டிங்காக இருந்தால் அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எ மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன, இப்போ ட்ரெண்டில் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டினா கஸ்டமர்ஸ் வந்து என்ன மாதிரி பொருளில் வாங்குவாங்க, ட்ரெண்டிங்கில் இப்போ என்ன இருக்குது, இப்போ கரண்ட்டில் கஸ்டமர் மைண்டில் என்ன மாதிரி திங்கிங் இருக்குது, என்ன மாதிரி ப்ராடக்டை அவங்க வாங்கணும், எந்த மாதிரி டிசைனை அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்டை உருவாக்கி அதை கஸ்டமர்கிட்ட கொடுத்து கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அவங்களும் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறது தான் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பாயிண்ட் 6th பாயிண்ட் பார்ட் 1 வீடியோவில் செல்லிங் சீக்ஸ் டு குயிக்லி கன்வெர்ட் ப்ராடக்ட் இன்டு கேஷ். அப்படின்னா என்னென்னா, செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லர் என்ன நினைப்பார்னா, நம்மளோட ப்ராடக்டை எவ்வளோ சீக்கிரம் வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ பண்ணணும், எவ்வளோ சீக்கிரம் நம்ம அவங்கக்கிட்ட விற்று பையர்கிட்ட விற்று நம்ம கேஷாக மாற்றிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நம்மளோட ப்ராடக்டை ஏதாவது ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி பையர்கிட்ட புஷ் பண்ணிடணும். அந்த ப்ராடக்டை அவங்களுக்கு விருப்பம் இல்லையோ, அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு தேவையில்லையோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி அதை வந்து அதை வந்து அந்த பையர் தலையில் கட்டி நமக்கு வந்து கேஷ் வந்து நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிறது தான் செல்லிங். இதே மார்க்கெட்டிங்காக இருந்தது அப்படின்னா என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு செல்லர் ஒரு மார்க்கெட்டர் இதில் பார்த்தீங்கன்னா சீக்ஸ் டு கன்வெர்ட் கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் இன்டு ப்ராடக்ட். கஸ்டமரோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அந்த ப்ராடக்டில் வந்து இன்னோவேஷன் பண்ணி அந்த ப்ராடக்டை உருவாக்கி அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு கொடுக்கணும். இது மூலிமா கொடுக்கறதுனால கஸ்டமரோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க அந்த பொருளை யூஸ் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, மறுபடியும் அந்த மார்க்கெட்டரோட ப்ராடக்டையே பையர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வாங்கணும்னு நினைப்பாங்க. இதே செல்லிங்கில் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா மறுபடியும் வந்து அவங்கக்கிட்ட வாங்க மாட்டாங்க, வேறு யார்கிட்டையாவது வாங்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செல்லர் பையர் அப்படின்னு சொல்லுவோம். இதே மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் டிஃப்ரென்சஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 வீடியோவில் இன்னும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங்கை வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் இதே கொஷின் வந்து கண்டினியூ பண்ணலாம். சேனல் நேம் ஸ்டடி ரீடர்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.